என் பையனுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு. அப்போ நெட்டில் தேடி பார்க்கும்போது சென்னாங்குனி ரசம் வச்சு கொடுங்க, சளியெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சென்னாங்குனி கருவாடுனா என்னென்னா, இறால் கருவாடுலேயே குஞ்சு கருவாடு மாதிரி இருக்குது, அதுதான் சென்னாங்குனின்னு சொல்கிறாங்கன்னு போல். அப்புறம் மிளகு ரசம் வச்சேன். மிளகு ரசம் வச்சு பையனுக்கு அந்த கருவாடை வறுத்து கொடுத்தேன். நல்லாவே சாப்பிட்டான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அந்த கருவாடு வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா வெங்காயத்துக்கூடையே நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அதை செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறாங்க. ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் கருவாடு ரெடி. ஆனால் கருவாடு உப்பு இல்லாமல் சப்பையாக தான் இருக்குது. அதில் நம்ம தேவைக்களவு உப்பு சேர்க்கணும். மற்ற கருவாடுலலாம் உப்பு சேர்க்க தேவையில்லை, ஆனால் இதில் சப்பையாக தான் இருக்குது. அதனால் உப்பு சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் இதுதான் ரசம் வச்சு என் பையனுக்கு கருவாடு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சாயங்காலம் பாயசம் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை ஃபேமிலியோடு எல்லாருமே குடித்தோம். எனக்கு பாசிப்பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா பாயசம் பிடிக்காது, ஆனால் அதில் சேமியா போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஆப்பமும் சாம்பாரும் மக்களே.